ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் இல்லாம சட்டசபை கூடியிருந்தா என்ன நடந்திருக்கும்? டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, யாருமே இல்லாட்டா கூட இயங்கும். இதுல நிறைய லூப் ஹோல் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசியது எந்த விதமும் ஏற்க முடியாது. பேசிய பொருள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து யாருக்குமே குழப்பம் கிடையாது. லீகலா இது தாங்க. திரு உதயநிதி அவர்கள் பேசினாரா இல்லையாங்கிறதுல யாருமே பேசுறது ஏற்க முடியாத இடத்துக்கு வரணும். Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. பெண்களை வெறும் உடம்பா பார்ப்பீங்க, பெண்களை வெறும் இழிவான பெண்களா பார்ப்பீங்க, அதை இழிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏற்க முடியும்? அப்ப இது தாவேகா காரங்களோ திமுக காரங்களோ பெண்களுக்கு எதிராக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது. திருமணி உட்கார்ந்து வீட்டிலே உட்காந்து எந்திரிச்சு வெளியே வந்துடாது. அந்த முயற்சி தானே. நான் பேசுனது தப்பா? இவங்க எல்லாருமே இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காமிச்சு என் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு. கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. நான் அந்த மாதிரி வீடியோ பார்க்கல. நான் அவருடைய ஃபுல் 24 நிமிஷம் அவர் பேசின ஃபுல் வீடியோ பார்த்தேன். நான் லைவ்லேயே பார்த்தேன். திமுக காரங்க இப்படி பேசுறது புதுது இல்லை. அவர்கள் மீதான இந்த மாதிரி பிரச்சனைகளுமே புதுசு. ஜெயிச்சது யாரு தோத்தது யாருங்கிற சமாச்சாரம் இல்லை. இது இட் இஸ் அபவுட் விமன். ஆனால் ஃபேக்சுவலா இது உண்மையா இல்லையான்னு அவர் மனசாட்சி. இது பேசினவர் இருக்கிறாரு, பேசின விஷயம் இருக்குது, குற்றஞ்சாட்டினவர் இருக்கிறார். ஆன் த ஸ்பாட் விசாரணை. இதுல என்ன நீங்க வழக்கு வாய்தா விசாரணை போக வாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் கோர்ட் அப்பீலே கிடையாது. விசாரணை சின்ன சின்ன விஷயங்கள் நேரடியாக ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நீதியை விரைவாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்தால் இது போன்ற கைதுகள் தேவைப்படாது. ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் இல்லாம சட்டசபை கூடியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நிலவரம் என்னவா இருந்திருக்கும்? டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, யாருமே இல்லாட்டா கூட இயங்கும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே அப்படி கழிச்சா உங்களுக்கு நினைவில் இருக்கும். திமுக ஆட்சி நடந்த போது 2006-11 காலத்தில் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்த எல்லா உறுப்பினரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. மறுநாள் செல்வி ஜெயலலிதா தனியாக ஒட்டுமொத்த சட்டமன்றத்தை எதிர்கொண்டார். சிங்கிள் லேடி. ஏடிஎம்கேல ஒருத்தர் கூட உள்ளே வர முடியாது. ஏன்னா ஆல் ஆர் சஸ்பெண்டட், ஆல்வேஸ் சஸ்பெண்ட், எல்லாரும் சஸ்பென்ஷன். இந்த அம்மா ஒருத்தவங்க மட்டும் மல்லுக்கு நின்றாங்க. ஸோ அவங்களால ஹேண்டில் பண்ணக்கூடியது. அவரோட பரிதியில் முன்னாடி டிஎம்கேல இருந்தார். அவர் ஒரே எம்எல்ஏவா ஒண்டி எம்எல்ஏ வந்தார். சட்டமன்ற பேண்ட் போட்டு போவார் சட்டமன்றத்தில். ஏன்னா வேட்டியை உருவிடுறாங்கன்னு சொல்லுவார். ஹெல்மெட் போட்டு போவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ டிஎம்கே மாதிரியான அனுபவம் வாய்ந்த கட்சிகள். அவங்க எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு, இல்லை கலைஞர் இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி சிறைக்கு போயிருக்காரு, எந்த பிரச்சனை பற்றி பண்ணுறாங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு ரன் தேர் பார்ட்டி ஆன் தேர் ஓன். ஓகே, இந்த வழக்கு மேலும் எந்தெந்த திசைக்கெல்லாம் திரும்ப வாய்ப்பு இருக்கு? இந்த வழக்கு நீர்த்து போய் விடுதலை ஆவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலாகவும் லீகலாகவும் இதில் மெரிட் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சட்டம் படித்தவன் இல்லை. நான் அறிந்த வகையில் அவரை லீகலாக அவரை லாக் பண்ணுறது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். வேறு வழக்குகள் இருக்கலாம். இதில் டெக்னிக்கலாக எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா ஸ்பேஸும் இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. லூப் ஹோலே இருக்கக்கூடாதுப்பாங்க. இதில் நிறைய லூப் ஹோல் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசியது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. பேசிய பொருள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் இருந்து யாருக்குமே குழப்பம் கிடையாது. ஆனால் லீகலாக தாங்குமா அப்படின்னா எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓகே, நாட் ஒன்லி உதயநிதி ஸ்டாலின் அண்ட் திமுக மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பொதுவெளிகளில் இது போன்ற ஆபாசமான பேச்சுக்கள், இதை விட ஆபாசமான பேச்சுக்கள் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க. அது தப்பு சரின்னு வர ஸ்டாண்டுக்கு முன்னாடி கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனால் தாவேக்கா இன்னும் ஒரு சரியான ஒரு மெச்சூரிட்டி இல்லாததுனால எடுத்த உடனே கைது நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை முதல்ல ஏற்புடையதா? நீங்க சொன்ன வாக்கியத்திலே முதல் பாதியை பாருங்க. டிஎம்கேன்னு இல்லைங்க, உதயநிதினு இல்லைங்க, எல்லாருமே இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க, எப்பயுமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுற சரியான்னு சொல்லுங்க. சரி கிடையாது. அப்ப நமக்கு பெண்கள் இல்லையா, நமக்கு பிள்ளைகள் இல்லையா, நமக்கு அம்மா இல்லையா, அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா? அப்ப நம்ம பெண்களை யாருனாலும் பேசிட்டு போகலாம். அதுல என்ன இருக்குன்னா, நீங்க பெண்களை வெறும் உடம்பா பார்ப்பீங்க, பெண்களை வெறும் இழிவான பெண்களா பார்ப்பீங்க, அதை இழிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏற்க முடியும்? அப்போ திரு உதயநிதி அவர்கள் பேசினாரா இல்லையாங்கிறதுல யாருமே பேசுறது ஏற்க முடியாத இடத்துக்கு வரணும். அப்ப எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்பயுமே அப்படிதாங்க பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவல் படத்தை இவங்க எப்பயுமே அப்படிதான் பாஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, வாங்க பாஸ் நம்ம போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் somewhere it has to be stopped. இல்லை அப்போ அதற்கு நீதிமன்ற வழக்குகள் தாங்குமா, அதற்கு மற்ற விஷயங்கள் செய்யணுமா, என்ன விஷயம் செய்யணுங்கிறத இந்த சொசைட்டி, மக்கள் மன்றம், நீதிமன்றம் எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்கணும், சட்டமன்றம் உட்பட எல்லாருமே. ஆனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். பொது வழியில் பெண்கள் வரக்கூடிய இந்த காலத்தில், வேலைக்கு போகக்கூடிய காலத்தில், ஆண்களுக்கு இணையாக நைட் டியூட்டி வரைக்கும் பார்க்கக்கூடிய பீரியடில், விடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, வீட்டு வேலையும் ஆஃபீஸ் வேலையும் சேர்ந்து பெண்கள் பார்த்துட்டு படாதபாடுபடக்கூடிய இடத்துல அவர்களை போற்றாட்டாலும் பரவாயில்ல, தூற்றாமல் இருக்கணும். அப்போ அந்த ஒரு பேசிக் எல்லா இடத்துலையுமே நிற்கணும். அது அரசியல்வாதி திமுக அதிமுகங்கிறதுல சொசைட்டிலே அது வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பொதுவெளிகளில் பேசுவதற்கு சட்டங்களும் இருக்குது. இந்த மாதிரியான பேசக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருந்தாலுமே இப்போ உடனே விடுவிக்க போகிறாங்க. இந்த கைது நடவடிக்கைகள் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தானே மற்றவர்களுக்கும் இது கைது நடவடிக்கை தற்காலிகமானது.
எல்லோருக்கும் தெரியும், ஒருவேளை ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தா கூட, திரு உதயநிதி ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தா கூட 2 நாளில் வெளியே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு வந்து பெயில் கேட்டு வாங்கிடுவாங்க. முன்ஜாமீன் கேட்டு தான் போனாங்க. முன்ஜாமீனுக்கு தேவையில்லை, ரிமாண்டே பண்ண போகிறாங்கன்னா முன்ஜாமீன் தேவையில்லைன்னு தான் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ரிமாண்டே பண்ணியிருந்தாலும் ஜாமீனில் கொடுத்துருவாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்களால இந்த கேஸ் வந்து அவ்வளோ பெருசாக தாங்காது. கொலை, கொள்ளை, குற்றம், பாலியல் வன்பு கொடுமை போல் அவ்வளோ பெருசாக தாங்காதுங்கனால ஆட்டோமேட்டிக்காக பெயில் வந்திருக்கும். 2 நாளே 3 நாளே வந்திருப்பார், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் பிரச்சனை வந்து அது இல்லை. இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லாட்டா வேற என்ன நடவடிக்கைகள் இருக்குன்னு பார்க்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு தான் ஒரே வாய்ப்பு. இன்றைக்கி ஆவரேஜாக சொல்லுங்கள், உங்களுடைய சும்மா ஒரு சிற்றறிவில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வழக்கு ஒன்று கோர்ட்டுக்கு கேஸ் போனால் எத்தனை வருஷத்தில் முடியும் அப்படின்னு. அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ வந்து அது 15 வருஷம் ஆகுமா 20 வருஷம் ஆகுமா அப்படின்னே தெரியாத போது அப்போ வழக்கை விரைவாக முடிவு செய்யறதுக்கு ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பெட்டி கேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆன் இடத்துல ஸ்பாட் ஃபைன் போட்டு முடியும். நீங்கள் நான் பேசுனதை பார்த்துட்டேன், அன்எடிட்டட் வெர்ஷன். இது வந்து நீங்கள் பேசுனீங்க, ஆமாம் பேசுனீங்களா இல்லையா, ஆமாம், இது வந்து இவர் பேசுகிறாரு இவர் பேசுகிறாரு தான் கணக்கு. இது வந்து குற்றத்தில் வரும் வராது, ஆன் த டே ஸ்பாட்டு தீர்ப்பு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பேசினவர் இருக்கிறாரு, பேசின விஷயம் இருக்குது, குற்றஞ்சாட்டினவர் இருக்கிறார், ஆன் த ஸ்பாட் விசாரணை. இதில் என்ன நீங்கள் வழக்கு வாய்தா விசாரணை போக வாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் கோர்ட்டு அப்பீலே கிடையாது. விசாரணை சின்ன சின்ன விஷயங்கள் நேரடியாக ஆதாரப்பூர்வங்களாக இருக்கக்கூடிய அந்த வீடியோ அன்எடிட்டடாக எடிட்டடாக இல்லையா நம்ம தெரியுமா, பொதுவெளிக்கு 10 செகண்டில் தெரிஞ்சிடும். இதில் காமன் சென்ஸில் தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பெரிய வந்து லேபில் போய் நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. டப்பிங் பண்ணிட்டாங்களா, சொல்லாத வார்த்தையா, இல்லாத பொருளா, எதுவுமே அங்கே ஆன் த ஸ்பாட் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நீதியை விரைவாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்தால் இது போன்ற கைதுகள் தேவைப்படாது. தண்டனை குற்றவாளியாக மட்டும் உள்ளே போனால் போதும். விசாரணை கைதின்னு ஒரு செக்ஷனே தேவைப்படாது. விசாரிக்கிறவங்க உள்ளே இருக்குன்னு தேவைப்படாது. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஒயிட் காலர் கிரைமுக்கும் மாதிரி பேசினாங்க, வச்சாங்க, டிஃபேம் பண்ணாங்க, கண்டெம்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கேயே முடிவு பண்ணிடலான்ற இந்த ஒரு வார்த்தையை ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக பேசிட்டாரு, அது கண்டெம்ட்டை வருமானம் இல்லையான்னு நீதிமன்றம் தெரியும்ல, அங்கேயே கூட்டு வச்சு பேசி அங்கேயே வழக்கு முடிஞ்சதுன்ற. இதில் என்ன 15 வாய்தா வேண்டியிருக்கு. அப்போ வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தினால் கைதுங்கிறது தேவைப்படாது. வழக்கு விசாரணைங்கிறது என்னைக்கு நடக்கும் தெரியாது, கைது தேவைப்படுது. இப்போ ஆராசா வந்து என்னைக்கு வந்து வழக்கு முடிஞ்சது, அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, மக்களுக்கு ஒரு மெசேஜ் போய் சேர்ந்தது. செந்தில் பாலாஜி வழக்கு என்னைக்கு போய் முடிகிறது. ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து வழக்கே வந்து 14 வருஷம் நடந்துச்சு. இந்த எடிட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செய்த உடனே சொல்றாரு, நான் பேசினதை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி மாற்றி வந்து சித்தரிச்சிருக்காங்க, நான் பேசினது தப்பா இவங்க எல்லாருமே இல்லாத ஒன்று இருக்கிறதா காமிச்சு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு. அது ஏற்புடையதா? கட்டு பேஸ்ட்டு காப்பி பண்ணாங்களா அப்படின்னு தெரில. நான் அந்த மாதிரி வீடியோ பார்க்கல. நான் அவருடைய ஃபுல் 24 நிமிஷம் அவர் பேசினா ஃபுல் வீடியோ பார்த்தேன். நான் லைவ்லேயே பார்த்தேன், 15 முறை பார்த்தேன். நான் வந்து அதை சேனலில் நேற்று நைட்டே பேசிட்டேன். நாங்கள் தனியாகவே இதை எடுத்து பேசிட்டோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆபாசமான பேச்சா அப்படிங்கிறத நாங்கள் விவாதித்தோம். அதில் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடாது. நான் முதல்ல நேற்றே சொல்லிட்டேன், இன்றைக்கி சொல்லலை. இந்த வழக்கு இப்படி இவ்வளோ பிரச்சனைக்கு இப்படி சொல்ல நான் நேற்றே சொல்லிட்டேன், இந்த வழக்கு தாங்காதுன்னு. எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. கைது வழக்கு சமாச்சாரம் தாங்க. நான் 24 ஹவர்ஸ் முன்னாடியே இந்த சாயந்தரம் இந்த இப்போ டாபிக் வந்த உடனே நான் சொல்லிட்டேன், எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. லீகலாக இது தாங்காது, ஆனால் ஃபேக்சுவலாக இது உண்மையாக இல்லையான்னு அவர் மனசாட்சிக்கு. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் யாருக்கு சார்? தாவைக்கை சார்ந்த விஜய் அவர்கள் மைலேஜ் மாதிரியான விஷயங்களா இந்த இடத்துல விவாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுடைய மாடஸ்டி பற்றின விஷயங்களில் பெண்கள் இழிவுபடுத்தக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்டில் நின்றுன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சது யார் தோத்தது யாருங்கிற சமாச்சாரம் இல்லை. இது வந்து இட் இஸ் அபவுட் விமன். அவங்களுடைய மாடஸ்டி, அவங்களுடைய இறையாண்மை, அவங்களுடைய கற்பு, அவங்களுடைய கௌரவம். பொதுவெளியில் வெளியே வரவங்களுக்கு நாளைக்கு யாரும் வரவிடாமல் அச்சுறுத்தல் கொடுக்குறக்கா செய்யக்கூடிய விஷயம் வரும். நாளைக்கு வந்து ஒருத்தங்க சினிமாவில் நடிக்க போகிறேன்றாங்க, நாளைக்கு அரசியலுக்கு இறங்க போகிறாங்க, வீட்டில் என்ன பேசுவாங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதும்பாங்க. ஏன் ஆகாது? சினிமாவில் நடிக்க போனால் என்ன பிரச்சனை, அரசியலுக்கு போனால் என்ன பிரச்சனை? அப்போ உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஆபத்து தானே. அப்போ அந்த மிரட்டலுக்காக, அந்த அச்சுறுத்தலுக்காக தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுதா? அப்போ இது வந்து தாவேக்காரங்களோ திமுக காரங்களோ பெண்களுக்கு எதிராக, எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது. திருமணி உட்காந்து வீட்டிலே உட்காந்து எந்திரிச்சு வெளியே வந்துடாது, அந்த முயற்சி தானே. அப்போ வந்து அதை யாருக்கு மைலேஜ், யார் வென்றாருங்கிற கேள்வியே கிடையாது. இது பெண்மை வெல்லணும், உண்மை வெல்லணும், அவ்வளோதான். பெண்களுக்கான மதிப்பு மரியாதை சொசைட்டியில் ஒரு நாளும் குறையக்கூடாது, ஆண்களைப் போலவே. அதில் பெண்கள் தான் அதிகமாக இழிவுபடுத்தப்படுறாங்கங்கிறனால நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிறோம். எப்படி பட்டியலினத்தவர்கள் வந்து கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோமோ, அது மாதிரி பெண்கள் வந்து அமைக்கி வைக்கப்பட்டு எல்லா ஆண்களாலும், எல்லா ஜாதியில், எல்லா மதத்தில், எல்லா ஊரில், எல்லா நாட்டில் இது வந்து குளோபல் ஃபினாமினாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய பெண்களை மேலே எழும்பி வர்றதுக்கான முயற்சி எல்லாரும் செய்கிறோம். இதில் யார் வின் பண்ணால் யார் தோத்தாங்கிற இடத்துக்கு போல பெண்கள் வேலும்னு நான் விரும்புகிறேன். ஓகே, அப்படின்னா திமுகவுக்கு இது மேலும் மிகப்பெரிய ஒரு சறுக்கா இருக்குமா? திமுக காரங்க இப்படி பேசுறது புதுதில்லை, அவர்கள் மீதான இந்த மாதிரி பிரச்சனைகளுமே புதுசு இல்லை. அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உதாரணம் ரீசெண்டாக பார்த்தோம்ல. என் அண்ணன் பொன்முடி என்ன பேசினார், சைவம் வைணவத்தை எப்படி கொச்சப்படுத்துறாரு, மதத்தை மட்டும் இல்லாமல் பெண்களை சேர்த்து எப்படி பண்ணார், அது புரியலன்னு வேறு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு அந்த விமர்சனத்தை. அதை எல்லாரும் அப்படியே நொந்து ஐயோ அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க, புரியல போலக்குன்னு நினச்சிட்டு திரும்ப இருக்க சொல்கிறார்.
அப்போ நீ என்ன செய்வீங்க? மனசில் அப்படி இல்லாமல் வெளியில் எப்படி வரும்? நான் அந்த போக்கே போறணுன்ற அது வந்து நான் திரும்ப சொல்லுறேன். திமுக அதிமுககாரங்க 1000 பேசியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாருமே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் இப்போ வேறு ரெண்டு தலைவர்களை மேற்கோள் காட்டினேன். ஸோ பேசாதவங்கன்னு ஒருத்தங்க கிடையாது. ஆனால் இயல்பில் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று வரணும். காவிரி பிரச்சனையாகட்டும், மேகதாது அணை பிரச்சனையாகட்டும், தாவிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? சட்டசபையில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் கொண்டு வர வாய்ப்பு? சட்டசபையில் அவங்க வந்து திமுக அதிமுகலாம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் கொண்டு சமாளிச்சுருவாங்க. ஆனால் இயல்பில் தீர்வு வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்க்கட்சி மக்களவைத் தலைவர் திரு ராகுல் காந்தி உங்களுடைய ஃப்ரெண்டு. நீங்கள் சொன்னால் கேட்குறார், உங்களுக்காக வர்றார். ஒரு வார்த்தையோட பேசாமல், ஒரு நிகழ்ச்சி கூட இல்லாமல் 3 மணி நேரம் பறந்து 3 மணி நேரம் திரும்பி 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட 1 மணி நேரம் உட்கார்றதுக்காக வந்தார். உங்களுடைய பதவியேற்புக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்குறார். அவர் நினச்சா ஒரு முதலமைச்சராக மாற்ற முடியுது. கர்நாடகாவில் மாற்றிட்டார் ஃபார் நோ ரீசன். சித்தராமையா மீது ஊழல் புகாரா கெட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணார், அவர் மாற்றினாங்க. இதுக்காக டிகே சிவகுமார் கேட்டாருங்கிற மாற்றினாங்க. அப்போ ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப். அப்போ அவ்வளோ அதிகார வல்லமை படைத்த அவர் வந்து அவர்கிட்ட பேசி காவிரி பிரச்சனை மேகதாதுல பஞ்சாயத்து கூட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு திரு விஜய் முதலமைச்சர் பேசினார்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆனால் அவங்களே ஒரு மாதிரியான இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காங்கன்ற சந்தேகம் வருது. ஏன்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, டிகே சிவகுமாரும் திமுகவும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்து இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொல்ல, திமுகவை தாவேக்கா குத்தம் சொல்ல, தாவேக்காவை திமுக குத்தம் சொல்ல. அப்போ 2 பேருமே குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. குற்றம் சொல்ல முடியாத இடத்துல அவங்க போகல. அப்போ நான் சொல்கிறேன், தாவேக்காவுக்கு காங்கிரஸோட நேரடி தொடர்பு இருக்குதா இல்லையா? அது மாதிரி இருக்கட்டும். டிகே சிவகுமார் வந்து ஸ்டாலின் பேச்சை கேட்டு செய்கிறாரு, இருக்கட்டும், அப்படியே ஒன்று அப்படி தான் நடக்குன்னு வச்சுக்கணும். உங்கள் பேச்சை ராகுல் காந்தி கேட்பார மாட்டார், அது சொல்லுங்கள். கேட்பார்ல, கேட்டிருக்காருல, அப்போ ராகுல் காந்திட்ட பேசுங்க. எளிமையான விஷயம் தானே. இப்போது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, அங்கே அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான இடம். அதனாலேயே அவங்க எல்லாருமே ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இந்த காவேரி பிரச்சனையானது தீராமல் அப்படியே தானே இருக்குது. ஏன் இப்படியான ஒரு நிலை? தேசிய கட்சிகளுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருப்பதுன்னு மறுப்பதற்கில்லை, அதில் வந்து குழப்பம். ஆனால் நீங்கள் பாஜகவையும் காங்கிரஸையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒரு சங்கடம் இருக்குது, மறுக்கல. 2 பாயிண்ட் தான். பாஜக இதற்கு முன்னாடி அதே கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்துச்சு. இந்த 5 இயர்ஸுக்கு முன்னாடி, இப்போ நான் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க அதற்கு முன்னாடி 5 வருஷம் அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவர்கள் ஆண்ட 5 வருஷத்தில் காவிரி பிரச்சனை வந்துச்சான்னு யாராக எடுத்து பாருங்க. நீங்கள் பேப்பர் எடுத்து சொல்லணும், நீங்கள் டிவி எடுத்து சொல்லணும், சோஷியல் மீடியா எடுத்து பார்க்கணும். 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் பாஜக ஆண்ட வருஷம், அந்த 5 வருஷத்தில் ஏதாவது காவிரி பிரச்சனை இருந்துச்சான்னு பார்க்கணும். எப்படி இல்லை? 2வது, கடந்த தேர்தல் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றத்தில் கர்நாடகாவில் நடந்துச்சு. அப்போ மேகதாது அணையை கட்டுவதுன்னு காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ தேசிய கட்சியாக இருந்தால் கூட பாஜக ஆண்டு கொண்டு இருக்கும்போது பிரச்சனை வரல. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துச்சு காவிரியிலேருந்து, மேகதாது அணை கட்டணும்னு சொல்லல. அப்போ யார் செய்யறது சரி? நீங்கள் பார்த்து. நேற்றைய தினம் ஒரு நபர் பேசும்போது சொன்னார், கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைக்க முடியாதுன்னு. அதை நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க? வர்ண பகவான் தான் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறார். கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் தீர்க்க முடியாது. கடவுள் தான் தீர்க்க முடியும். கடவுள் தீர்க்கிறார். கடவுள் தான் தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே தண்ணி கொடுக்குறார். அப்போ வர்ண பகவானுடைய மழை வெள்ளத்தினால அணையில் வந்து சர்ப்ளஸ் தண்ணி உள்ளே தங்க முடியாதுங்கிறனால திறந்து விடுறாங்க. அப்போ அதற்கான காரணம் யார்? கடவுள் தானே. இப்போ கடவுள் தான் செய்கிறார். ஓகே, இயற்கை, கடவுள். இந்த ஒரு பரபரப்பான சூழலையும் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi. Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Naturals, world's fastest growing salon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free.